கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. அந்த பெரிய கிருபையை ஒவ்வொரு நாளும் நினைத்து நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாய், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். யாரை அவர் தள்ள மாட்டார், யாரை அவர் வேண்டான்னு சொல்ல மாட்டார் அப்படின்னா, என்னிடத்தில் வருகிறவனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், என்னிடத்துல யார் வராங்களோ, என்கிட்ட என்னை தேடி யார் வராங்களோ, யார் என்னை தேடுறாங்களோ அவங்களுக்கு நான் கூடயே இருப்பேன், அவங்கள நான் புறம்பே தள்ளுவதே இல்லை, நான் தள்ளவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம நம்பின மனுஷங்க, நம்மளுடைய உறவுகள், நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் நம்மளை புறம்பை தள்ளிடலாம். நம்மளுடைய பணத்தை பார்த்து, நம்மளுடைய வசதியை பார்த்து, நம்மளுடைய இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மனுஷங்க மாறலாம். நம்மக்கிட்ட அன்பாக இருந்தவங்க, நம்மளை நேசித்தவங்க நம்மளை புறம்பே தள்ளலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என்னை தேடி யார் வராங்களோ, என்னிடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்கள நான் ஒரு நாள் ஒரு காலமும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். மனுஷங்க நம்மளை புறம்பே தள்ளிட்டாங்கன்னா, நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை புறம்பே தள்ளிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க வெறும் மனுஷங்க, அவங்களுடைய அன்பு மாறி போகும். ஆனால் கர்த்தர் நம்மளை புறம்பே தள்ளிட்டார் அப்படின்னா, அவருடைய கிருபை நமக்கு இல்லைன்னா, அவருடைய இரக்கம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை. அவர் நம்மளை புறம்பே தள்ளாததுனால தான், அவர் நம்மளை வெறுக்காததுனால தான், அவர் நம்மளை மறக்காததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் தேவன் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எந்த மனுஷங்க நம்மளை புறம்பே தள்ளினாங்களோ, எந்த மனுஷங்க நம்மளை வெறுத்தாங்களோ, யார் நம்மளை ஒதுக்கி வைத்தாங்களோ அந்த மனுஷர்களுக்கு முன்பதாய், அந்த கண்களுக்கு முன்பதாய் நம்மளை புறம்பே தள்ளாத கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் சொல்லுகிற காரியம், நீ என்னிடத்துல வா, நீ என் கூட இரு, என் சத்தத்துக்கு செவி கொடு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கிறோம், இளையகுமாரன் தன் தகப்பனை நோக்கி அந்த ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு தன் நண்பர்களோடு கூட போயிட்டான். சுயமாக வாழ்ந்தான், அவனுடைய இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்தான். உலக வாழ்க்கையில் அந்த பணத்தை வைத்து சுகபோகமாக வாழ்ந்தான். ஆனால் அந்த பணம் செலவழிந்த பின்பு அவனுடைய நண்பர்கள் அவனை புறம்பே தள்ளிட்டு போயிட்டாங்க. புறம்பே தள்ளிட்டு போனதுனால அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு பன்னி மேய்க்கிற அந்த சாப்பாடு கூட அவனுக்கு இல்லாதபடிக்கு, அந்த பன்னிக்கு போடுற அந்த தவிடு கூட இல்லாதபடிக்கு அவன் பசியாக இருந்தான், அழுக்காக இருந்தான், நாற்றம் எடுத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாகி போய்கிறது. எந்த நண்பர்களை நம்பி தன் தகப்பனை விட்டு போனானோ, தன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போனானோ, அதே நண்பர்கள் அவனை புறம்பை தள்ளிட்டாங்க. ஆனால் அவன் புறம்பை தள்ளினதுக்கு அப்புறமா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்து அழுக்காகி ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி தன் தகப்பனிடத்திற்கு போகலாம். தன் தகப்பனோ அவன் வருகிறதை கண்டு மிகவும் சந்தோஷமாயே தன் பிள்ளையை சேர்த்து கொள்கிறான். அந்த அழுக்கோடு கூட, அந்த நாற்றம் எடுத்ததோடு கூட தன் பிள்ளை வருகிறதை கண்டு, என்னிடத்துல அவன் வருகிறான் அப்படின்னு சொல்லி தன் தகப்பன் அவனை சேர்த்து அணைத்து கொள்கிறதை பார்க்குறோம். உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாங்க. அவர் புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறார்.